ஒரு நேர்மையான ஊழலற்ற ஒரு நல்ல ஆட்சி அமைய வேண்டும் என்று பொது வாழ்வில் அடியெடுத்து வைத்தவன் நான். இந்திய இராணுவத்தோடு 30 நாட்கள் நான் பயிற்சி பெற்றவன். தேசப்பற்று எனக்கு அதிகமாக இருந்த காரணத்தினால் நாட்டுப்பற்றோடு அவரிடம் பேசிய அந்த நிகழ்வு என்னை ஒரு கணம் புரட்டி போட்டு விட்டது. என் கண்களில் கண்ணீர் வழிந்தது. இப்படிப்பட்ட ஒரு மாமனிதரா நாம் என்னெல்லாம் நாம் நினைக்கிறோம், நாட்டில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று, அதையெல்லாம் அப்படியே உள்வாங்கி 36 வயதில் தனது ஐபிஎஸ் பதவியை விட்டு இப்படி வந்திருக்கிறாரே, இவர் உண்மையிலேயே சாதாரண மனிதர் அல்ல என்று நான் வியந்து போனேன். அன்று நான் முடிவு செய்தேன், இவரை உயர்ந்த இடத்தில் உட்கார வைத்து அவருடைய எண்ணங்கள் சிந்தனைகள் இந்த நாடு முழுமைக்கும் கிடைக்க வேண்டும், அதற்கு நான் ஒரு கருவியாக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்து அன்று தொடங்கிய எனது பயணம் இன்றும் மிகவும் அதிகமாக நீடித்து நிலைத்து நிற்கிறது. அதாவது சார், நீங்கள் நினச்சதை அவர் ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காரு, அதனால் இவரை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. நான் பல நாள் நினச்சதுன்னா, பல நாள் அந்த நாட்டை நினச்சி ஊழல் தேர்தலில் மக்களுக்கு வாக்கு பணம் கொடுக்குறாங்க, நாடே எப்படி ஆகிப்போச்சு, பல நாட்கள் நான் தனிமையில் அழுதுருக்கேன். அந்த அளவுக்கு நான் அந்த நாட்டை நேசிக்கிறேன், இந்த பூமியை நேசிக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிகழ்வு மாறணும்னு ஒரு மாற்றத்துக்காக தன்னுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றி யோசிக்காமல், தன்னுடைய மனைவி, தன்னுடைய அப்பா அம்மா இவங்களுடைய ஆசைகளை எல்லாத்தையும் புறந்தள்ளி விட்டு ஒரு உயர்ந்த பதவி, கர்நாடக டிஜிபியாக இருக்கலாம். கர்நாடக மக்களே இவருடைய நேர்மையை பார்த்து கர்நாடக சிங்கம்னு கொண்டாடின மனிதர் தூக்கி போட்டு வந்திருக்காருன்னா சாதாரண விஷயமா? எவ்வளோ பெரிய தியாகத்தை மக்களுக்கு பண்ண வந்திருக்கார்.